இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தந்த இந்த வாய்ப்புக்காக அவருக்கு நன்றியையும் மேன்மையையும் செலுத்துகிறேன். நாம் இந்த ஆண்டின் கடைசி நாளுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். நமக்கு நாளை புதிய ஒரு ஆண்டாக இருக்கிறது. எனவே அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் முன்கூட்டியே கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து தரும் இந்த புதிய ஆண்டு நமது அனைவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் ஆண்டாக, நம்முடைய உலக ஆசீர்வாதத்திலும் நமக்குடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் அதிகமாக பெற்றுத்தரும் ஆண்டாக இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த நாளிலும் நாம் கர்த்தர் தரும் ஆசீர்வாதமாக ஒரு வசனத்தை தியானிப்போம். இதை இந்த ஆண்டின் வாக்குத்தத்தமாக நாம் எடுத்துக்கொண்டு அதை வைத்து தியானித்து அதற்கான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 சாமுவேல் 30:19 இப்படியாக கூறுகிறது. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான் என்று வாசிக்கிறோம். தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதுபோல கடந்த நாட்களிலே நாம் இழந்து போன அனைவற்றையும் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த புதிய ஆண்டிலே நமக்கு திருப்பி கொடுத்து நம்மை மகிழ செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. கடந்த நாட்களிலே கொரோனா காலங்களிலே ஒருவேளை நம்முடைய உறவுகளை இழந்து நாம் வருத்தத்தோடு காணப்பட்டிருப்போம். நமக்கு சஞ்சலமும் வருத்தமும் மிகுதியாக இருந்திருக்கும். அந்த சஞ்சலத்தையும் வருத்தத்தையும் நீக்கி நம்மை மகிழ்ச்சி அடையும்படியாக செய்வார். ஒருவேளை நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்து நம்முடைய வறுமையை நிமித்தம் மற்றவர்களால் உதாசீனப்படுத்தப்பட்டு இருப்போம். அந்த எண்ணங்களை எல்லாம் மாற்றி நம்முடைய நிலையிலே மறுபடியும் நம்மை நிலைநிறுத்தி நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாட்களை இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஆண்டிலே நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. நாம் இந்த வசனத்திலே வாசிக்கும் போது தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் இதற்கு முன்பாக என்ன நடந்தது என்றால், தாவீதினுடைய எல்லாவற்றையும் அமலேக்கியர் கொள்ளையடித்து கொண்டு சென்று விட்டார்கள். தாவீது ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். ஆனாலும் அவர் சவுலுக்கு பயந்து ஒளித்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார். அவர் தன்னோடு பல படைவீரர்களை இணைத்து ஒவ்வொரு தேசமாக சென்று கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர் தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி வருகிறார், சில்லாக்கு என்ற தேசத்திற்கு. ஆனால் அவர் வரும்போது என்ன நடக்கிறது? அவர் அங்கே வந்து பார்க்கிறார், தன்னுடைய பட்டணம் எல்லாம் அக்கினிக்கு இரையாகி இருக்கிறது. மேலும் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் மற்றும் தன்னுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் கொள்ளையாடி போகப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து வருத்தப்படுகிறார். அப்படிப்பட்டதான வருத்தப்பட்டு மிகவும் நெருக்கப்படுகிறார், ஒடுக்கப்படுகிறார். ஆனாலும் அவருடைய ஒடுக்கத்தை, அவருடைய நெருக்கத்தை, அவருடைய அழுகையை, அவர் இழந்து போன எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவானவர் திருப்பி தந்திருக்கிறார். அப்படியாக என்னென்னவற்றை இழந்து போனார், எதையெல்லாம் திருப்பி பெற்றுக்கொண்டார் என்பதை பற்றி நாம் சிந்திப்போம். 3 காரியங்களை பற்றி சிந்திப்போம். முதலாவது நாம் பார்க்கும்போது தாவீது துக்கத்தை, அவனுடைய அழுகையை மாற்றி மகிழ்ச்சியை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். 1 சாமுவேல் 30:40 நாம் வாசித்தோமானால், தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் என்று வாசிக்கிறோம். தாவீதும் அவனோடு இருந்த மக்களும் தங்கள் ஊருக்கு திரும்பி வரும்போது தங்களுடைய தேசம் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டிருப்பதை கண்டு அவர்கள் மிகவும் அழுந்தார்கள். தாங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் தாபனங்களிலே வாசம் பண்ணும்படியாக கொடுக்கப்பட்ட இடங்கள் அக்கினிக்கிரையாக்கப்பட்டிருப்பதை நினைத்து வருத்தப்படுகிறார்கள். இவ்வளவு நாளாக பரதேசியாக அலைந்து கொண்டிருந்தேன், இப்பொழுது என்னுடைய சொந்த ஊரிலே வந்து நான் நிம்மதியாக வாழலாம் என்று நினைக்கிற போது அந்த பட்டணம் தீக்கொளுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நினைத்து தாவீது மிகவும் அழுதான். ஆனாலும் அவனுடைய அழுகையை ஆனந்த களிப்பாக மாற்றினார் தேவன். தாவீது அந்த அமலேக்கியரை முறியடித்து அவர் மறுபடியும் திரும்பி வருகிறார். திரும்பி வரும்போது தன்னோடு கூட்டி போயிருந்த படை வீரர்கள் அல்லாமல் சில வீரர்களை தங்கள் ஊரிலே விட்டுக்கு சென்றிருந்தார். அவர்களால் அங்கே வர முடியவில்லை. தாவீது அமலேக்கியரை முறியடித்து திரும்பி வரும்போது அவரிடத்தில் கேட்ட கேள்வி என்னவென்றால், அவருடைய சுக செய்தியை அவர் விசாரிக்கிறார். பாருங்கள், அழுகையோடு துக்கத்தோடு காணப்பட்ட தாவீது திரும்பி வரும்போது மற்றவருடைய சுக செய்தியை விசாரிக்கிறார். அவருடைய மகிழ்ச்சிக்கு அளவில்லை, அவருடைய ஆனந்தத்திற்கு அளவில்லை. அவர் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும்படியாக மற்றவருடைய சுக செய்தியையும் விசாரிக்கும்படியாக அவருடைய மகிழ்ச்சி அப்படியாக இருந்தது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும்
நம்முடைய சந்தோஷத்தை அற்றுப்போகும்படியாக, நம்முடைய துக்கம் நிறைவாய் காணப்படும் நேரத்திலே கடந்த நாட்கள் காணப்படுமானால் நம்முடைய துக்கத்தை மாற்றி நம்முடைய அழுகையை இயேசு கிறிஸ்துவானவர் ஆனந்த கழிப்பாக மாற்றுவார். நாம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படியாக இயேசு கிறிஸ்து செய்வார். நாம் சந்தோஷம் மகிழ்ச்சி அடையும் போது அந்த சந்தோஷ மகிழ்ச்சியும் மற்றவர்களையும் நேசிக்கும்படியாக, மற்றவர்களையும் சந்தோஷ மகிழ்ச்சியோடு காண முடியும்படியாக அவர்களும் உயரும்படியாக கிருபை செய்வார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது தாவீது இழந்து போனவைகள் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். 1 சாமுவேல் 30:3 பார்க்கும்போது அமலேக்கியரும் தாவீது மற்றும் அவனோடு இருந்தவர்களின் மனைவிகளையும் குமாரத்திகளையும் அவர்களுக்குண்டான எல்லாவற்றையும் சிறைபிடித்து கொண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். இதுவரை தாவீதினுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரையும் அமலேக்கியர் சிறைபிடித்து போய்விட்டார்கள். அவருடைய நேசித்து அவரோடு இருந்த அவருடைய மனைவி பிள்ளைகளை அவர்கள் சிறைபிடித்து கொண்டு போய் விட்டார்கள். தான் இதுவரை சேர்த்து வைத்திருந்த ஆசைகளை அவர்கள் கொள்ளையடித்து போய் விட்டார்கள். தனக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாக இருந்த மிருக ஜீவன்களை எல்லாம் அவர்கள் கொள்ளையிட்டு சென்று விட்டார்கள். பாருங்கள், இப்படிப்பட்டதாக எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் தாவீது அமலேக்கியரை பின்தொடர்ந்து அவர்களை மேற்கொண்டு அவர்களை முறியடித்து தனக்குண்டான எல்லாவற்றையும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரையும் குமாரத்திகளும் ஒன்றும் குறைவுபடாமல் திருப்பி கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள் என்று 1 சாமுவேல் 30:19-20 வாசிக்கிறோம். தாவீது தன்னிடத்திலிருந்து கொள்ளையாடி போன அனைவற்றையும் அவன் திருப்பி கொண்டான். அதிலே ஒன்றும் குறைவுபடாமல் அத்தனையும் திருப்பி கொண்டான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியாக திருப்பி கொண்டு வரும்போது அனைத்து மக்களும் என்ன சொல்கிறார்கள்? இது தாவீதின் கொள்ளை என்று சொல்கிறார்கள். பாருங்கள், தாங்கள் இழந்து போன அனைவற்றையும் திருப்பி பெற்றுக் கொண்டார்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்விலே கடந்த நாட்களிலே நம்முடைய குடும்பத்தில் ஐக்கியத்தை கெடுத்து நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் நம்மிடத்திலிருந்து பிரிந்து சென்றிருந்தாலும் அவர்கள் மறுபடியும் நம்முடைய திரும்ப வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்து நம்முடைய சமாதானம் அதிகமாக இருக்கும்படி செய்வார். மேலும் நம்முடைய ஆசைகள், நம்முடைய ஐஸ்வர்யங்கள், நம்முடைய விளைநிலங்கள், நம்முடைய ஆடு மாடுகள் இது போன்ற அனைத்தையும் கெடுத்து நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கும்படியான சூழ்நிலை நடந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டிலே நம்முடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதித்து அதை நிலைப்படுத்தி உறுதிப்படுத்தி நாம் இழந்து போன அற்றனையும் நாம் மறுபடியும் சம்பாதிக்கும்படியாக அவைகளை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்து இந்த ஆண்டை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. மூன்றாவதாக பார்க்கும்போது தாவீதை ஒடுக்கினவர்கள் மேல் தாவீதுக்கு ஆளுமையை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். 1 சாமுவேல் 30:6 நாம் வாசிக்கும் போது அமலேக்கியர் பட்டணத்தை பட்சித்து மனிதர்களை மிருகஜீவனை கொள்ளையடித்து சென்றபடியால் தாவீதோடு இருந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? தாவீதின் மீது கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்களாம். பாருங்கள், தாவீதோடு இருந்த மக்கள், தாவீதின் ஆளுமைக்கு கீழ் இருந்த மக்கள் இப்பொழுது நெருக்கப்பட்ட உடனே தாவீதின் மீது கல்லெறிந்து அவனை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தாவீது நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலும் தாவீது அவமானப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலும் காணப்பட்ட போதிலும் அவன் அமலேக்கியரை முறியடித்து அனைத்து மக்களையும் அனைத்து செல்வத்தையும் திருப்பி கொண்டு வரும்போது தன்னோடு வராத மக்கள் பலர் அங்கே இருக்கும்போது அவர்களை சந்தித்து அவர்களுக்குள்ளான பங்கையும் அவர் கொடுக்கிறார். கூட வந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள்? போருக்கு வந்தவர்களுடைய மட்டும் அவர்கள் பங்கை எடுத்துக்கொள்ளலாம், மற்றவர்களுக்கு அவர்கள் மனைவிகளும் பிள்ளைகளும் மட்டும் கொடுங்கள், பங்கை கொடுக்காதீர்கள் என்றார். ஆனால் தாவீது எவ்வளவு தைரியமாக கூறுகிறார் பாருங்கள், நான் இதற்கு சம்மதிக்க மாட்டேன் என்று கூறுகிறார். தன் மீது கல்லெறியும்படியாக நினைத்த மக்களுக்கு முன்பாக தைரியமாக கூறுகிறார், நான் இதற்கு சம்மதிக்க மாட்டேன். அவனோடு வராதவர்களும் அவர்களும் வந்தவர்களும் அனைவருமே சரியாக அவருடைய பங்கை பெற வேண்டும் என்று தைரியமாக ஆளுமையோடு எல்லாத்தையும் பிரித்து கொடுத்தான். பாருங்கள், இப்படிதாக ஒருவேளை ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையிலே நாம் காணப்பட்டிருந்தாலும் நம்முடைய ஒடுக்கத்தை மாற்றி நம்மை ஒடுக்கினவர்கள் மத்தியிலே ஆளுமை தரும்படியாக இந்த ஆண்டை இயேசு கிறிஸ்து நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். தாவீது எப்படியாக அந்த ஆளுமையை பெற்றுக்கொண்டார் என்றால், அமலேக்கியர்கள் அவர்களை கொள்ளையடித்து சென்ற போது தாவீது தன்னுடைய பலத்தினால் அல்ல, இயேசு தேவனிடத்திலே கேட்டான். தேவனுடைய சித்தத்தை அறியும்படியாக தேவனுடைய சமூகத்திலே காத்து இருந்தான். தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டான், அவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டான். அதன் பின் தான் அமலேக்கியரை பின்தொடர்ந்து சென்று முறியடித்தான். தேவன் கட்டளை கொடுத்தார், நீ அமலேக்கியரை பின்தொடர்ந்து அனைவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று. அதுபோலவே நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் இந்த ஆண்டிலும் எல்லா நாட்களிலும் அவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வோம்.
அவருடைய சித்தத்துக்கு நாம் காத்துக்கொண்டு இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளையும் அவருடைய சித்தத்துக்கு கொடுக்கும்போது எல்லா காரியங்களையும் நமக்கு ஆசீர்வாதத்தை தந்து எல்லாவற்றையும் நமக்கு திருப்பி தந்து நம்மை இந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வாதமாக வைத்து நாம் சந்தோஷம் மகிழ்ச்சியோடு காணப்பட்டு நாம் சமாதான தாபனங்களில் குடியிருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் தந்து இந்த ஆண்டு முழுவதும் இயேசு கிறிஸ்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாக, இந்த வாக்குத்தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும்படியாக நீர் இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை எங்கள் தந்திருக்கிறீர். இந்த வார்த்தைகளின் மூலமாக இந்த வாக்குத்தத்தத்தை எங்கள் வாழ்க்கையில் படிக்கும்படியாக, இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் இந்த வருடம் முழுவதும் பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். மகிமை 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 மகிமை